கரூரில் இருந்து வந்திருக்கும் எஸ் பாக்கியலட்சுமி அவர்கள் என்னென்ன கிரகம் என்ன சம்பந்தம் இருந்தால் மருத்துவத்தை அவங்களுக்கு வரும் துறையில் வந்து படிப்பாங்கங்கிறத இப்போ உங்களோட வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க, சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது இஷ்ட தெய்வமாகிய சமயபுரத்தாளின் பாதத்தை தொற்று மற்றும் எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சின்ன குழந்தையிலேருந்து இப்போ பிறந்து ஒரு 2-3 வயசு குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பித்து கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா கூட அந்த குழந்தைங்கள்லேருந்து அவங்களோட பெற்றவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்ன நீ படிக்க போகிற அப்படின்னு கேட்டாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லுங்கள் குழந்தைங்க, நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்டை கேளுங்க, என் பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டாக்டர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பாருங்கள், அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது. எல்லாருமே எடுத்தோடனே டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். இதை வந்து 100% பேரண்ட்டும் சரி குழந்தைங்களும் சரி எதிர்காலத்தில் என்னவா வராங்கங்கிறது தேவையில்லை. பட் சின்ன குழந்தையில அவங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஜாதகர் வந்து டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படின்னாக்கா ஜாதக ரீதியாக நம்ம என்ன எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள்லையும் நட்சத்திரங்கள், அடுத்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் வந்து சம்பந்தம் இல்லாமல் நம்ம டாக்டர் ஆகவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த உலகம் தோன்றின முதல் டாக்டர் வந்து உலகம் தோன்றினதுலேருந்து முதல்ல டாக்டர்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி குமாரர்களை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து கேது பகவான் சம்மந்தப்படலை அப்படின்னாக்கா அவங்க டாக்டர் ஆக முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான், சூரியன் இல்லை அப்படின்னாக்கா ஒரு புழு பூண்டு கூட உயிரோடு இருக்க முடியாது. அப்போ சூரியன் இருந்தாலும் அவங்க சூரியன் பலமாக இருக்கும் பொழுது தான் அவங்களும் டாக்டர் ஆக முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான், அவர் காலச்சக்கரத்துக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ செவ்வாய் பகவான் அவர் இரத்தக்காரகர் இல்லைங்களா, அப்போ அவருடைய துணை இல்லாமலும் டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே டாக்டர் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு உண்டான கிரக அமைப்பு. அது மட்டும் தானா, மற்ற கிரகங்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. எல்லா கிரகங்களுக்குமே மருத்துவ குணம் உண்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரியனுக்கு கண் மருத்துவராக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனோகாரகன், மனநல மருத்துவராகணுன்னாக்கா சந்திரன் பலமாக இருக்கணும். செவ்வாய் அப்படின்னாக்கா எலும்பு பல் மருத்துவராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சை நிபுணராக வரலாம். புதன் அப்படின்னாக்கா சித்த மருத்துவர், மூளை நரம்பியல் டாக்டராக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னாக்கா குழந்தை நல மருத்துவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து சுக்கிரன் அப்படின்னாக்கா பாலியல் சம்பந்தமான டாக்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது, இந்த மோஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆர்த்தோ, அதில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மயக்க டாக்டராக வர்றதுக்கும் வீக்கம் சம்பந்தமான துறைகளில் வர்றதுக்கு ஸ்கேன் சிடி ஸ்கேன் இதில் எல்லாம் வர்றதுக்கு ராகு பகவான் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து கேது அப்படின்னாக்கா ரண சிகிச்சை மூலம் சம்பந்தமான டாக்டராக வர்றதுக்கு கேது பகவான் அதிகமான உதவிகளை பண்ணுவார். மொத்தத்தில் எல்லா கிரகங்களுக்கும் மருத்துவ குணங்கள் உண்டு. அப்போ நம்ம ஜாதகத்தில் பாவக ரீதியாக எந்தெந்த பாவகம் ஜாயிண்ட் ஆகிருக்கணும், கெரியர் அப்படின்னு பார்த்தோம்னா 6, 10ங்கிறது தான் கெரியர் ஸ்தானம் இல்லைங்களா. அப்போது இந்த மருத்துவ கிரகங்கள் 6ஆம் இடத்தோடும் 10ஆம் இடத்தோடும் அதிகமாக பலமான தொடர்பு பெறும்பொழுது அவங்க டாக்டர் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 6ஆம் இடத்துல ஒரு லக்னாதிபதி இருக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு பெண்மணியோட ஜாதகம். 5/1/2000 பிறந்திருக்காங்க. 2:13 நினைக்கிறேன் டைம், 7:13 PM பிறந்திருக்காங்க, திருச்சி மாவட்டம். இவங்க பாருங்க, லக்னம் வந்து கடக லக்னம், லக்னத்திலே ராகு இருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் புதன் இருக்காரு. 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல செவ்வாய்,
10ஆம் இடத்துல சனி பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. இப்போ பாருங்க, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்க, சனி பகவான். அப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இவர் தொழிலுக்காகவே பிறந்தவர், தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துறதுக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் லக்னாதிபதி. லக்னாதிபதி பாருங்க கேது பகவானோடைய சாரம் வாங்கிட்டாரு. லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ அவர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத சொல்லலாம். லக்னாதிபதி கேது சாரம் வாங்கி கேது 7ல் இருக்கிறார். அப்போ இவர் மருத்துவத்துக்கான ஒரு அமைப்பு இவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க, 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. குரு இவருக்கு 6, 9க்கு அதிபதி. 6ங்கிறது சர்வீஸ். அவர் 10ஆம் இடத்துல போய் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் வாங்கிற சாரம் கேது சாரம், கேது மறுபடியும் 7ல். அப்போ இவர் முழுமையான ஒரு முதல் தரமான டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் அல்லாது அங்கே பாருங்க 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க சந்திரன், சூரியன், புதன், மருத்துவ கிரகங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக 6ஆம் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு மேலே என்ன ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவை. அதுக்கடுத்து பாருங்க 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கல்வியை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்துல மேல்கல்வியில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அவர் ராகு சாரம், ராகு லக்னத்தோட ஜாயிண்ட் ஆயிட்டாரு. அப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் அதுவும் அங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களுமே இந்த தொழில் ஸ்தானத்தோடும் சர்வீஸ் ஸ்தானத்தோடும் அது தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்குது. அப்போ இவர் முதல் தரமான ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு 10ஆம் இடத்துக்கு 9, 10 சேர்க்கை நமக்கு இருக்கணும். காலசக்கரத்துக்கு 9, 10 சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய குரு சனி இவருடைய 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்து அவர் கேது சாரம் வாங்கி கேது 7க்கு காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு டாக்டருக்கு என்ன அமைப்பு தேவை? இவங்க ஒரு டாக்டர் இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, இப்போ சூரிய திசையில் சனி புத்தி வந்துட்டு இருக்கு. 2026 9வது மாதத்தோட முடியுது. அதுக்கு அடுத்து புதன் புத்தி வரும். புதன் 3, 12க்கு அதிபதி. அவர் வாங்கிய சாரம் சுக்கிர சாரம். சுக்கிரன் மேல் படிப்புன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 5ஆம் இடத்து பலனை இங்கே கொடுப்பாரு. அப்போ இவர் அடுத்து மறுபடியும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். எம்டி படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் அழகா படித்து முடித்து ஒரு நல்ல தலை சிறந்த டாக்டராக இவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா 6, 10 காம்பினேஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கிரகங்கள் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அது முதல் தரமா, 2வது தரமா, 3வது தரமா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த திரு காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.